சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து சவால் விட்ட மாதிரியே அந்த பொம்பளை ஒரு போலி சாமியார் தான், ஒரு திருடி ஃப்ராடு அப்படிங்கிறத எல்லாருக்கும் மத்தியிலயும் நிரூபிச்சுட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயாவுக்கு பயங்கர கோபம். ஏண்டி ஃப்ராடு, அந்த ரோகிணி சொல்லி நீ நடிச்சு உன்னைய போய் நான் கையெடுத்து கும்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைய விஜயா புரட்டி புரட்டி அடிக்குது. கொஞ்ச நேரத்துல போலீஸே அங்க வந்துருது. உடனே அந்த ஃப்ராடு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் புடிச்சு குடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்க்கிறப்ப, என்ன வர்ற வழியிலேயே நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீ இம்புட்டு நகைய திருடி வச்சிருக்க. உன்னைய அப்படியே சும்மா விட்டுருவோமா? அப்படின்னு போலீஸ்ல புடிச்சு குடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து சவால்ல ஜெயிச்சுட்டாப்ல. அதுக்கப்புறம் மீனா நீ போய் வெளியில வாசல்ல நில்லு அப்படின்ன உடனே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவே ஆரத்தி தட்ட எடுத்துட்டு அண்ணாமலை கையில குடுத்து, இதுக்கப்புறம் நீங்க தான்பா செய்யணும் அப்படின்னு உடனே அண்ணாமலைக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு. விஜயாவ கூப்பிட்டு, நீ சொன்ன மாதிரியே மீனாவ ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. நம்ம விஜயாவுக்கு பிடிக்கலனாலும் வேற வழியே இல்ல இல்லையா? சவால்ல முத்து ஜெயிச்சிட்டாப்ல இல்லையா? ஆரத்தி எடுத்து வா மருமகளே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இருந்தாலும் விஜயாவுக்கு பயங்கரமான கோபம். யார் மேல அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் நம்ம சீதாவுக்கும் தாலி செயின் கிடைச்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறாப்புல. ஆனா அருண் என்னடான்னா பயங்கரமான சைக்கோவா இருக்காப்லயாட்டுக்கு. ஸோ என்னோட அம்மா நகை, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு கெஞ்சுறாப்புல. நம்ம சீதா நம்ம சீதா இருந்துகிட்டே அவர ஆஸ்பத்திரி வாங்க, சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பைத்தியமா? நான் எதுக்கு வரணும்? உங்க அம்மா செத்தா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? மறுபடியும் முத்துவோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம மனோஜ கடையில பார்க்குறாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஜீவா ஏற்கனவே மனோஜுக்கு கல்யாணத்துக்காக மேட்ரிமோனில அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதனால ஒரு பொண்ணு பார்க்க வருது. அந்த பொண்ணு பேரு யமுனா. நேரடியாவே இங்க வராங்க அப்படின்னு உடனே, நம்ம மனோஜ் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணு தான் யமுனா பொண்ணு. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.